உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனலோட பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு 12 ராசி அன்பர்களுக்கு குருவின் அதிச்சார பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். குருவின் அதிச்சாரம்னா என்ன அப்படின்னா, சூரியனுடைய நீள்வட்டை பாதைக்கு தகுந்தாற் போல ஒரு சில கிரகங்கள் வேகமாகவும் அதே போல் மெதுவாகவும் நகரும். அது மாதிரி இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் குரு கொஞ்சம் வேகமாக நகர்ந்து அடுத்த ராசிக்கு பெயர்ச்சாகிறார். அதாவது பார்த்திங்கன்னா, மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வேகமாக பெயர்ச்சியாகி கடக ராசிக்கு போகிறார். அந்த கடக ராசிக்கு பயணம் பண்ணக்கூடிய நேரம் என்ன, எந்த நாள் அப்படின்னா, அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி அதிச்சாரம் பெற்று கடகராசிக்கு போகிறாரு. டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் குரு அதிச்சாரத்தில் கடக ராசியில் உச்சமாக இருந்து பலனை கொடுக்க போகிறாரு. இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் பெயர்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம். இது பார்த்தீங்கன்னா மினி குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். உண்மையிலே இந்த குரு பயிற்சி இந்த 2 மாதம் வேலை செய்யுமா சார், 50 நாளில் நடக்கக்கூடிய மாற்றங்கள் வருமா சார்னா கண்டிப்பாக வரும். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலும் கிரகங்களுடைய நகர்வு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்படின்ட்டு நிறைய பார்த்துக்கிட்டே வரும். அதுக்கு நிறைய சான்றுகள் இருக்குது, நிறைய ஜாதகம் பார்த்துக்கிட்டே வரும். ஒவ்வொரு விஷயமும் இந்த காலகட்டத்தில் நடக்கும், இந்த காலகட்டத்தில் நடந்திருக்காது, இதில் பிரச்சனை வந்திருக்கும், உங்களுக்கு இந்த மாதிரி பாதிப்பு இருக்குதுன்னு சொல்லும்போது எல்லாருமே சரி அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த கிரகங்களுடைய நகர்வு தான். அதுபோல இந்த குரு பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சியாய் உச்சம் பெற்ற குருவாக 50 நாள் இருக்க போறார். சாதாரணமாக குரு பெயர்ச்சி எல்லாமே சிறப்பு, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. எல்லா குரு பெயர்ச்சியும் ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டு தான் இருக்குது. அது சில பேருக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்குது, சில பேர் கெட்ட மாற்றங்களை கொடுக்குது. ஆனால் இந்த குரு பெயர்ச்சி, அதுவும் மினி குரு பெயர்ச்சின்னு சொல்லக்கூடிய இந்த 50 நாள் பெயர்ச்சி ரொம்ப விசேஷம். காரணம் கேட்டிங்கன்னா, உச்சம் பெற்ற குருவாக செயல்பட போகிறார். அதான் ரொம்ப விசேஷம். அப்போ உச்சம் பெற்ற குரு அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா, பாதிப்புகளும் நிறைய இருக்கும், சில பேருக்கு நன்மைகளும் நிறைய நடக்க போகுது. அந்த மாதிரி ஒரு விசேஷமான பயிற்சி தான் இந்த குரு பயிற்சி. இந்த குரு பயிற்சி இல்லை வச்சுக்கோங்களேன், நிறைய பேருடைய வாழ்க்கையில் மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நடக்கவே நடக்காது. ஒவ்வொரு மாதமும் கிரகம் மாற்றம் நடக்கும் போதெல்லாம் மாற்றங்கள் நடக்குது. நீண்ட கால மாற்றத்துக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவானாக இருக்கார். அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு குரு பயிற்சி செல்வ செழிப்புகளை கொடுத்துருக்கு, பண வரவுகளை கொடுத்துருக்கு, வாய்ப்புகளை கொடுத்துருக்கு, வேலையில் மாற்றங்களை கொடுத்துருக்கு, பட்டம் பதவிகளை கொடுத்துருக்கு, அதேமாரி திருமண யோகத்தை கொடுத்துருக்கு. அதே போல் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வீடு வாங்கிறதுக்கு, வண்டி வாங்கிறதுக்கு, அனைத்து விதமான மகிழ்ச்சிகரமான விஷயங்களை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான். அதே போல் அனைத்து விதமான சுப நிகழ்ச்சிகளையும் கொடுக்கக்கூடியவர், பண வரவுகளை, தனக்காரகன் குரு பகவான். அதனால் பண வரவுகளை கொடுக்கக்கூடியவரும் இந்த குரு பகவானாக தான் இருக்கார். அதனால தான் நிறைய பேருக்கு அந்த பண வரவுகள் ஒரு காலம் நல்லா இருந்துச்சு, எனக்கு போன வருஷம் நல்லா இருந்துச்சு, இந்த வருஷம் பணமே வரல, எனக்கு வந்த பணமும் நின்று போயிருக்கு, என் கையிலேருந்து பணம் போயிடுச்சு, எனக்கு கடன் ஆயிடுச்சுன்னு சொல்கிறதுக்கான காரணம் அந்த குரு ஒவ்வொரு ராசிக்கு மாறும்போது சில பேருக்கு நன்மைகளும் தீமைகளும் கொடுத்துட்டு தான் இருக்கார். அப்போ எந்தெந்த ராசி அன்பர்களுக்கு நல்லதை கொடுக்க போகிறாரு, எந்தெந்த ராசி அன்பர்களுக்கு தீமையை கொடுக்க போகிறாரு அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப நிறைய பேர் கேட்பாங்க, 50 நாளில் என்ன சார் பெரிய மாற்றம் வந்துடும், 50 நாளில் நீங்கள் சொல்லக்கூடிய குரு பலனில் எனக்கு ஏதாவது சேஞ்சஸ் வந்துடுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க, யோசிப்பீங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு நாள் செய்யக்கூடிய ஒரு மாற்றம் மட்டுமே ஒரு மாறாத ஒரு மாற்றமாக மாறுது. அன்றைக்கி எடுக்கக்கூடிய முடிவுகள், அன்றைக்கி செய்யக்கூடிய செயல்கள் வெற்றியையும் தோல்வியும் கண்டிப்பாக கொடுக்குது. அதனால் இந்த அதிச்சார குரு பெயர்ச்சி நிறைய விஷயங்களை கண்டிப்பாக 50 நாட்கள் கொடுக்க போகுது. அது 12 ராசி அன்பர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். கும்ப ராசி அன்பர்களுக்கு குருவின் அதிச்சார பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கும்ப ராசி அன்பர்களுக்கு இந்த குருவின் அதிச்சாரம் ஒரு 50 நாள் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. கெட்டது கம்மியாக இருக்குது, நல்லது நிறைய இருக்குது. என்ன கெட்டது என்ன நல்லதுன்னு பார்ப்போம். முதல்ல கும்பராசி அன்பர்களுக்கு நெகட்டிவ் பார்ப்போம், தப்பு இல்லை. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இப்போ நெகட்டிவ் என்ன அப்படின்னா, புதிய வாய்ப்புகள் வராது. இருக்கிற விஷயத்தை வச்சு தான் நீங்கள் ட்ரை பண்ணி ஆகணும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பொருளாதார வளர்ச்சி வருமானம் வரும். அந்த வளர்ச்சி உங்களுடைய கடனை தீர்ப்பதற்கான ஒரு வளர்ச்சியாக இருக்கும். வேறு எந்த முயற்சிகளும் செய்ய முடியாது, கவனமாக இருங்க. அதே போல் இந்த காதல், திருமணம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு, அதில் கவனமாக இருங்க.
காதலில் தோல்வி, காதல் சம்பந்தமான விஷயங்களை போய் திருமணத்துக்கு முயற்சி பண்ணிங்கன்னா அதில் பிரச்சனை. அதுமாரி திருமணமாகி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்குது, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்குன்னா அதெல்லாம் அதிகமாகக்கூடிய நேரம், அதில் கவனமாக இருங்க. அதேமாதிரி உடல் ரீதியான பாதிப்புகள் ஏதாவது இருக்குது, பிபி இருக்குது, சுகர் இருக்குது, ஃபீவர் இருக்குது, காஃப் இருக்குது, கோல்டு இருக்குது அப்படின்னா அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது அதிகமாகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த குருவின் அதிச்சார பயிற்சியில் இருக்குது. இது நெகட்டிவ்ஸ். பாசிட்டிவ்ஸ் என்ன சார் அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவுடைய பார்வை ரொம்ப முக்கியம். 12ஆம் இடத்தை பார்க்குறாரு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்தை பார்ப்பார், அடுத்தது 10ஆம் இடத்தை பார்ப்பார். இந்த 6ஆம் இடத்துல கூடிய குரு 10ஆம் வீட்டை பார்ப்பதனால என்ன பார்த்தீங்கன்னா, வேலை சம்பந்தமான விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் சார்னா அப்படின்னா உடனே நல்லது நடக்குமானா கிடையாது. என்னன்னா, நீங்கள் வேலை இல்லாமல் இருக்கீங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில் ஒரு நெருக்கடியோடு இருக்கீங்க, வேறு வேலை மாறினா போதும் சார், எனக்கு சம்பளத்தை பற்றி கவலை இல்லை, எனக்கு வந்து பொசிஷனை பற்றி கவலை இல்லைன்னா அதுக்கான முயற்சிகள் செய்யலாம். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இல்லை சார், எனக்கு நான் வேலை மாறணும், நல்ல சம்பளம் கிடைக்கணும், நல்ல பதவிகள் கிடைக்கணும்னா இது அதற்கான நேரம் இல்லை. அப்போ ஏற்கனவே நல்ல சம்பளத்தில் இருக்கீங்க, நான் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அதை செய்வதற்கு, அதை அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கிறதுக்கு என்ன தெய்வ வழிபாடு, என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படின்னு உங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க, அதான் நல்லது. அதே போல் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு தொழில் நடக்கும், பண வரவுகள் வரும். ஆனால் அந்த பண வரவுகள் அதிகமாக வருமா? என்னுடைய எல்லா கடனையும் தீப்பனா கிடையாது. கடனை கட்டுறதுக்கான ஒரு சூழ்நிலை வரும், பண வரவுகள் வரும், வராத இடத்துல இருந்து கூட பணம் வரும். ஆனால் அதை எடுத்துகிட்டு போய் திருப்பி பிஸ்னஸ் பண்ணி நம்ம ஜெயிச்சிடலாம், திருப்பி நம்ம வந்து லட்சத்தை சம்பாதிச்சோன்னு நினச்சிங்கன்னா அதில் ஒரு தொந்தரவு தான் வரும். அப்போ வர்ற பணத்தை என்ன பண்ணும், கடன் கட்டுறதுக்கான வேலையை செய்கிறது ரொம்ப நல்லது. இல்லை சார், அதுதான் செஞ்சிட்ருக்கேன், அதுதான் செஞ்சுட்டு இருக்கும்போது இன்னொரு அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மொத்தத்தையும் எடுத்துகிட்டு கடன் கொடுத்தவங்க தொல்லை பண்ணாங்க கொடுத்துடக்கூடாது. சார் இல்லைனா விடமாட்டாங்க சார், நான் அவ்வளோ கடன் வச்சுருக்கேன். இல்லை, உண்மை தான், இல்லைன்னு சொல்ல. ஏன்னா 7ரை சனி நடக்குது, ஜென்ம சனி முடிஞ்சு 7ரை சனி முடிவில் இருக்கீங்க. அப்போ கண்டிப்பாக அதிகப்படியான கடன்லாம் இருக்க தான் செய்யும், நெருக்கடி இருக்க தான் செய்யும். அப்போ என்ன பண்ணும், பேசிட்டு கொஞ்சம் கொடுத்துட்டு கொஞ்சம் பிஸ்னஸில் போட்டுக்கிட்டே வாங்க. உங்களுடைய பிஸ்னஸை விடாமல் அந்த வர்ற பணத்தில் பிஸ்னஸில் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா தான் பிரச்சனை தீரும். நீங்கள் மொத்தமாக கடன் கட்டாலும் பிரச்சனை, மொத்தமாக பிஸ்னஸில் போட்டாலும் பிரச்சனை. ரெண்டுத்தையும் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல் கும்பராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கடன் நிறைய கிடைக்கும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. சார் அது கிடைச்சா கூட போதும் சார், கடனே கிடைக்காம இருக்கேன். கடன் கிடைக்கும், அதிக வட்டிக்கு போய் மாட்டிக்காதீங்க. நீங்கள் 4 பேர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா நான் தரேன், ஏன்னா கொஞ்சம் வட்டி அதிகமாகும்னு சொல்லுவாங்க. அங்கே நீங்கள் பிரச்சனையில் மாட்டுறீங்கன்னு அர்த்தம். அதுக்கு அக்செப்ட் பண்ணாதீங்க. அதுக்கு ஏற்கனவே கடன் வாங்கவங்ககிட்ட காலில் கூட விழுங்க, தப்பு கிடையாது, சேஃபாக இருப்பீங்க. புதிய கடன் அதிக வட்டிக்கு வாங்கி பண்ணாதீங்க. ஒரு பேங்க் லோன் கிடைக்குது, ஒரு பர்சனல் லோன் கிடைக்குது, இல்லை கம்மி இன்ட்ரெஸ்ட்டில் யாராவது உதவிகள் பண்ணுறாங்க அப்படின்னா செய்யுங்க, அதை வாங்கிக்கங்க, பிரச்சனைகள் வராது. அதே மாதிரி திருமணம் சார்ந்த விஷயங்களில் அதிகமாக கவனம் செலுத்தி ஒரு ஜாதகத்தை பார்த்து நீங்கள் வரனை பார்ப்பது ரொம்ப நல்லது. இல்லை சார், ஜாதகம் பார்க்குற வழக்கெல்லாம் கிடையாது சார் எங்களுக்கு அப்படின்னா, பார்க்கக்கூடிய வரன் உங்கள் தகுதிக்கு ஏற்ற வரனா, உங்கள் படிப்புக்கு ஏற்ற வரனா, உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற வரனான்னு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணிவிட்டு பண்ணுறது நல்லது. இல்லைனா அதுலேயும் ஒரு ஃபெயிலியர் வரதுக்கான சான்சஸ் உண்டு. சுப நிகழ்ச்சிகள் நடக்கும், வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், வண்டி வாங்கலாம், அதெல்லாம் நடக்கும். அதிக வட்டிக்கு வாங்காமல் வீடு வாங்குறது, கடன் வாங்குறது ரொம்ப நல்லது. மொத்த லோனாக போய் வாங்காதீங்க, ஒரு 50% கையில் இருக்கட்டும். அது மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா சேஃபாக இருப்பீங்க அர்த்தம். இது பாசிட்டிவும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது. பாசிட்டிவும் சொல்லியிருக்கேன், நெகட்டிவும் சொல்லியிருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. வாழ்க வளமுடன். நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான குரு பயிற்சி பலன்கள் தான். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, சிலது நடக்கலை எனக்கு சார், நான் 2 வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு எந்த காலகட்டத்திலும் நடக்கலை அப்படின்னா உங்களுடைய சுயஜாதம் தான் பார்த்துக்கணும். உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள், சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு தசை, சனி தசை, சில பேருக்கு புதன் தசை, கேது தசை, நல்ல தசைகள்னு சொல்லக்கூடிய சுக்கிர தசை, குரு தசையை சில பேருக்கு பாதிப்பெல்லாம் கொடுத்துருக்கு. அது காரணம் உங்கள் ஜாதகத்தினுடைய கிரக நிலைக்கு தகுந்தால் பலன்கள் மாறுபடும். ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி வேணும், பிடிஎஃப்ல வேணும் 51 பக்கம் அப்படின்னா வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, ஜாதகம் எப்படி பார்க்கறது, அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி,
முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம், தேவ பிரசனங்கள் முதற்கொண்டும் சொல்லி தந்துட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.